Hi dear students, இந்த paramedical counseling எப்படி attend பண்ணனும் அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படினு கேக்குறீங்க. கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும். எப்படி கூப்பிடுவாங்கன்னா நமக்கு உங்களுடைய மெசேஜோ, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜோ அல்லது மெயிலோ எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனும் தர மாட்டாங்க. அவங்களுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் நமக்கு லிங்க் கொடுப்பாங்க. எப்படி நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுப்பாங்க அபிஷியல் வெப்சைட்ல. அந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்னா கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும். நீங்க எங்கேயுமே சென்னைக்கோ எங்கேயுமே போக வேண்டாம், இது ஆன்லைன்ல தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க, இந்த கவுன்சிலிங் வந்து நாங்க ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு நெட் சென்டர் கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் நாங்க வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. நீங்க வந்து எந்த கம்ப்யூட்டர் சென்டர்லனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம், கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுடைய லாகின் ஐடி அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்க லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஞாபகமா வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் அப்ளிகேஷன்ல கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ இந்த மூணையும் நீங்க வந்து இப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இது மூணு இருந்தாலே போதும், நீங்க எந்த கம்ப்யூட்டர் சென்டர்லனாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மொபைல்ல வந்து அட்டெண்ட் பண்றதோட மொபைல்ல இருக்கிற ஹாட்ஸ்பாட்டை வந்து உங்களுடைய லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி நீங்க லேப்டாப்லயும் உங்களுடைய வீட்ல இருந்தே உங்களுடைய லேப்டாப்லயும் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இ சேவை மையத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம். அப்ளிகேஷன் நீங்க எந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல பண்ணீங்களோ அதே கம்ப்யூட்டர் சென்டர்ல நீங்க வந்து இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதர் சென்டர்லயுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். மொபைல்ல வந்து ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பெருசா தெரியாது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு கோர்சஸ் காலேஜஸ் ஆட் பண்றதுக்கு ரொம்ப தெளிவா நிதானமா பண்ணணும். அதனால மொபைல வந்து நீங்க ஹாட்ஸ்பாட்டை வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி கூட நீங்க வீட்லயே இருந்து என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறது நான் சொன்னேன். மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அபிஷியல் வெப்சைட்ல இந்த மாதிரி கவுன்சிலிங் ஷெட்யூல் போட்டிருக்காங்களா, டெனன்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு போட்டிருக்காங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு ஷெட்யூல்னா டேட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல்ல இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. யாரெல்லாம் எந்தெந்த தேதியில எந்த ரேங்க்ல இருக்கிறவங்க, எந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்க, எந்த ரவுண்ட்ல வந்து நீங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி ஷெட்யூல வந்து நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் தெரியப்படுத்துவாங்க. மெசேஜோ நம்மளுக்கு மொபைல்லையோ எதுவுமே நம்மளுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. ஸோ ஆஃப்னா நம்ம அபிஷியல் வெப்சைட்டை வந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனல்ல நீங்க அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்ல மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். அதுக்கடுத்து ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேரு தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ற டேட் அண்ட் டைம் எல்லாமே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷெட்யூல் மூலமா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதுபடிதான் நம்ம என்ன பண்ணணும்னா அட்டெண்ட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரே நாள்ல நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த ஆர்டர் என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்குங்கிற ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க. அதுவுமே நம்மளுக்கு இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் லிங்க் கொடுப்பாங்க. அதுக்குமே லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து தேவை. ஸோ மொத்தத்துல நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வேணும். மொபைல் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். அப்ளிகேஷன்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன கோர்சஸ் என்ன காலேஜஸ் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ ஓடிபி போட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்த கோர்சஸ் காலேஜஸ் லாக் பண்ண முடியும். ஸோ நீங்க அப்ளிகேஷன்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பா ஆக்டிவா இருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். இப்போ உங்க எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணுங்கிறது. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.